ஓம் ஸ்ரீ மாத்ரே. ராமகிருஷ்ண ஹரி. நாம்தேவ் மகாராஜ் ஒரு பிரேம பக்தியில் பாண்டரங்கன் கிட்ட இருக்கா. அந்த பிரேம பக்தி மட்டும் போராது, பக்தி மூலமாக ஞானம் கிடைக்கணும். என்னதான் தரிசனம் கொடுத்து தான் கூடயே பேசுறது விளையாடுறது எல்லாமே பண்ணுற அந்த பகவானே அந்த ஞானத்தை குருவால் தான் கொடுக்க முடியும். பக்தி கலந்த ஒரு ஞானம் தான் நமக்கு முக்தி அடையிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுதான் முக்கியம் அப்படின்ற அந்த பாதையை ஒரு குரு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வர் மகாராஜோட நாம்தேவ் மகாராஜை யாத்திரைக்கு அனுப்புகிறா. அந்த யாத்திரையில் அந்த குழந்தை விளையாடுறது அதெல்லாம் பிடிக்காமல் குடுகுடுன்னு அங்கேருந்து விட்டலனை பார்க்கணுன்ட்டு அங்கே பிச்சைக்காரனாகவும் நாயாகவும் பாண்டரங்கன் வந்ததை புரிஞ்சுக்கிட்ட நாம்தேவ் மகாராஜுக்கு எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு வருது. அதனால் திரும்ப அந்த யாத்திரைக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்புறான். ஞானம் அப்படின்றது என்னென்னா புரிதல், இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது, அஜ்ஞானத்தை விளக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு கயறு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு டிம் லைட் எரியறது. கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே, ஒரு ராத்திரியும் இல்லாமல் ஒரு ஈவினிங்கும் இல்லாமல் ஒரு நேரம். அது ஒரு டிம் லைட்டு, கீழே ஒரு கயறு இருக்குது. அப்போது அங்கே அந்த வீட்டுக்கு யார் இவங்களோ, அந்த வீட்டில் யார் இருக்காளோ அவள் அப்போ தான் வரா. அப்போ அந்த கயிறை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன தோணும்? ஒரு பாம்பு மாதிரி தோணும். அப்போ என்ன மாதிரி ஒரு மன நிலை அவளுக்கு வரும்? ஒரு பாம்புன்னு நினச்சிட்டு ஒரு பதட்டம், ஒரு பயம். உடனே அதுதான் மாயை. அப்போ உண்மையாக இருக்கிறது கயிறு, ஆனால் நம்ம கற்பனை என்ன? அது பாம்பு அப்படின்றது. அப்போ அந்த கற்பனை இருக்கும்போது, அந்த மாயை இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, அவஸ்தை வருது, ஒரு சமாதானம் இல்லை மனசு. அப்போது அப்புறமா தான் நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரும்போது தான் நமக்கு தெரியறது அங்கே இருக்கிறது கயிறு. அப்போ அந்த வெளிச்சம் தான் நமக்கு ஞானம். அந்த வெளிச்சத்தை யார் கொடுப்பா அப்படின்னா ஒரு குரு தான் கொடுக்க முடியும். அப்போ நாம்தேவ் மகாராஜ் அந்த யாத்திரைக்கு போகிறா. நிறைய அபங்கங்கள் எல்லாம் திரும்ப அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் எல்லாமே நடக்கிறது. நாம்தேவ் மகாராஜுக்கு இன்னும் சில சம்பவங்கள் அங்கே நடக்கும்போது புரியுறது ஒரு குரு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஞானேஸ்வர் மகாராஜ் தான் நாம்தேவ் மகாராஜுக்கு தன்னுடைய குருவை காட்டுறான். விட்டோபா கேச்சர் அப்படின்ற ஒரு குரு. ஞானேஸ்வர் மகாராஜ் நாம்தேவ் மகாராஜுக்கு ஆதி குரு. தன்னுடைய குருவை காட்டினதுனால அவர் ஆதி குரு. சத்குரு விட்டோபா கேச்சர். எனக்கு ஞானேஸ்வர் மகாராஜ் தான் குரு. என்னுடைய குருவை அடையாளம் காட்டியது வித்யாமா தான் ஆதி குரு எனக்கு. அந்த விட்டோபா கேச்சருடைய ஒரு கதை, அது நாளைக்கு சம்பவத்தில் நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு குரு எப்படி அவங்கள மோல்டு பண்ணி அவங்கள திருத்தி அந்த சரணாகதி அப்படின்னு அடையும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலை கொடுக்குறார் அப்படின்றது அந்த விட்டோபா கேச்சரோடதில் நமக்கு தெரியும். அந்த விட்டோபா கேச்சர் நாம்தேவ் மகாராஜுக்கு குருவாக அவர் போய் பார்க்கும்போது அங்கே என்ன நடந்தது, இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு டே நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் நமக்கு யதார்த்த ஞானம் எப்படின்றத நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். நம்ம எல்லாமே ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட, ஒரு பக்குவப்படுத்தல் நிலையோட நம்ம சரணாகதி அடையும் போது நமக்கு சில விஷயங்கள், அந்த யதார்த்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அது குரு மூலமாக தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு மகானை நம்ம குருவாக எடுத்துக்கிட்டு நம்ம வழிபடும் போது கிடைக்கும். அப்படி நம்ம வழிபட்டால் நம்மளுடைய டெய்லி நடக்கிற சில விஷயங்கள், நம்மளோட தலை எழுத்து எப்படி மாறும், அதெல்லாம் தான் லைனாக கதையாக வர போகிறது. ஸோ நாளைக்கு நம்ம விட்டோபா கேச்சரோட கதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம்தேவ் மகாராஜ் அவரை போய் பார்க்கும்போது, அந்த குரு அவர் போய் அங்கே சரணடையும் போது அங்கே நடக்கிற சில அனுபவங்கள் நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.